ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 4 எபிசோட் 12 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் சந்தினா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோமே உங்களுக்கு நோட்டீஸ் ஆகும். வழக்கம் போல இந்த எபிசோடு பிரமாதமாக இருக்க போது முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமெண்ட்டில் ஃபயர் இமேஜோட கூடவே இந்த வீடியோக்கு லைக்கை போட்டுங்க. ஏன்னா ஒரு முக்கியமான எபிசோடு இந்த டோட்டல் சீரிஸ்லையும் எந்த ஒரு எபிசோடு என்ன கேட்டிங்கன்னா ரொம்பவும் முக்கியம்னே சொல்லுவேன். ஏன்னா இதில் தான் அந்த சிஸ்டம் பற்றின புதிர் எல்லாமே வெளிப்படும். கூடவே ஹீரோக்கு நிறைய உண்மைகளும் தெரிய வருது. இல்லாமல் நிறைய முக்கியமான சம்பவங்கள் காத்துட்டு இருக்கு. அதனால முடிஞ்ச யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. சரிங்க, நம்ம கதைக்குள்ள போலாமா? இந்த எபிசோட்ல அந்த ஷேடோ மானாச்சும் அந்த இடத்துல வந்து பார்க்க அந்த ஆப்சல்யூட் பீயிங்காக இருக்கிற அந்த காடு வந்து கொன்று வச்சிருக்கானுங்க. எல்லாமே ஆல்ரெடி நான் வந்து பார்க்கறதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. அப்போ பார்த்தா அவன் பயங்கரமான செத்த நிலைமையில இருக்கான். அதுலயும் அதுக்கப்புறம் பார்த்தா மிஞ்சி இருந்த இன்டெலிஜென்ட் ஃபிராக்மெண்ட் ஆஃப் தி பிரில்லியன் லைட்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து அந்த ஆப்சல்யூட் பீயிங்கை கொன்னுட்டு பிறகு தன்னை அடுத்த நியூ காட்ஸுங்களா அந்த ரூரல்ன்ற பொசிஷன்ல நியமிச்சு ஆள ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஆப்சல்யூட் பீயிங்ஸை வேட்டையாடுறதுக்காக சவரோஜன் கிட்ட இருந்து நிறைய வெப்பன்ஸை வேற அவங்க எடுத்திருக்காங்க. அதுல இருந்து எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. இதனோட விளைவா ஜெயண்ட்ஸோட ராஜாவா இருக்கல லாஜியா ரூரல் சார்ட்ல கைது செய்யப்பட்டான். இதனால ரெண்டு சைட்லயும் பவர்ன்ற ஒரு விஷயம் வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சது. ஆனா அவங்க பண்ண அந்த விபரீத விளையாட்டு அவங்களுக்கு வினைய அமைஞ்சது. ரூரல்ஸ் எல்லாமே இந்த நிலைமையோட தீவிரத்தை உணர ஆரம்பிச்சாங்க. மேலும் இந்த நிலைமை வந்து கையை மீறி போக ஆரம்பிச்சது. எந்த ஒரு நிலைமையை நான் பயன்படுத்திக்க ஆசைப்பட்டேன். அது என்னன்னா அந்த ஆப்சல்யூட் பீயிங்காக எதிராக செயல்பட்ட இந்த ரூரல்ஸை எதிர்த்து நான் சண்டை போடுறதுக்காக இந்த மானாச்சும் கூட கை கோத்தேன். இப்போ எனக்கும் அந்த சவரோஜன்ஸுக்கும் இடையில பொதுவான எனிமையா இருக்குது அந்த ரூரல்ஸ் மட்டும்தான். அவனுங்களை எதிர்த்து போராட்டத்துக்காக ஒரு படையை ஒன்று திரட்டினேன். எனக்கு வேற வழி தெரியல. அவனுங்களை அழிக்கிறதுனா எனக்கு இது மட்டும்தான் வழின்னு தெரிஞ்சுது. அந்த ஒரு நிமிஷத்துல இருந்து தான் முடிவில்லாத இந்த போருக்காக அவனை கூட சேர்ந்தேன். உண்மையை சொல்ல போனா ஒரு புத்திசாலித்தனமான லைட்டாகவும் ஒரு பீஸாவும் அப்படி இல்லைன்னா கடவுளோடைய எமர்ஜியாவோ அதான் தூதுவராவோன்றான். என்னோட லைஃப் இந்த இடத்துல நான் தொடரல. இதுக்கப்புறம் நான் ஒரு ஷேடோ மானாச்சா தான் தொடர்ந்தேன். என்னோட சைட்ல ரிமைனிங் பேட்டில் ஃபீல்ட்ல இறந்து போன சடலங்களுடைய சோல்ஸை எல்லாமே என்னோட சைட்ல நான் பேட்டில் ஃபீல்ட்ல பயன்படுத்த ஆரம்பிச்சேன். எப்போ என்னுடைய மொத்த ஃபோர்ஸையும் கம்பைன் பண்ணி ஒரு ஆர்மியா நடத்தி கிங் ஆஃப் தி பெசக் டிராகன்ஸோடைய வழிகாட்டுதல் பேர் நான் முன்னோக்கி மானாச்சு அண்ட் ரூரல்ஸ் எல்லாமே என்னை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சானுங்க. எனக்கு பயந்த ரெண்டு மானாச்சை சேர்ந்தவங்க அவங்களுடைய படைகளை வச்சு ஒன்னா இணைச்சு என்னுடைய முதுகுல குத்திட்டாங்க. அதனோட காரணமா தான் என்னுடைய ஷேடோ ஆர்மி கிட்டத்தட்ட அழிக்கப்பட்டது. இதனோட விளைவா என்னுடைய பவர்ஸ் எனக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை தரும் நான் எதிர்பார்க்கல. அப்போதான் இந்த நிகழ்வை காமிச்சிட்டு இருப்பாங்க. அதாவது ஹீரோ வந்து ஒரு குறிப்பிட்ட எபிசோட்ல டேட்டா ஸ்டோரேஜ்ன்ற ஒரு விஷயம் நடந்திருக்கும். அந்த ஒரு நிகழ்வு அப்போதான் ஹீரோ கேட்டுன்ற ஒரு விஷயத்த எப்படிலாம் ஆகுது, அதுக்கப்புறம் இந்த மாச்சஸ்ல எங்கேருந்து வரான்ற விஷயத்தை தெரிஞ்சதுக்காக ஒரு உலகத்துல வந்திருப்பான். அந்த உலகத்துல அந்த டைம்ல நடந்திருக்க அந்த போர் வந்து இப்போ மொத்த விவரமா இப்போ அந்த இடத்துல ஹீரோ கான்சியஸ்னஸ்ல இல்லாத போது எவனுடைய கான்சியஸ்னஸ்ல இருக்கும் போது நடந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான். அதில் பார்த்தா நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல இருந்தது டீமோலாட் பாரனா இருந்திருப்பான். ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மானாட்சி தான். அந்த மானாட்சி தான் கூட கை கோத்தது மட்டும் இல்லாம பட் என்னுடைய பவர்ஸை பார்த்து பயந்து எனக்கு எதிராகவே செயல்பட்டதாகவும் கிங் ஆஃப் தி பீச்சஸ் சொல்லப்படுற பீஸ்ட் மானார்ச்சும் தன்னுடைய படைகளை விட்டு இந்த இடத்த விட்டு ஓடிட்டான்னு சொல்றாங்க. அந்த இடத்துல போருக்கு வந்தது இந்த பாரனுடைய படையும் கூடவே. அதான் பாரன் மாதிரி இருக்கிற ஒருத்தன் அந்த மானாட்சி. இன்னொரு பக்கம் நம்ம பீஸ்ட் மானாட்சா இப்போ கரண்ட்ல சண்டை போட்டு இருக்க அவனும் அந்த இடத்துல வந்திருப்பான். அந்த ஒரு சண்டையப்போ நம்ம பீஸ்ட் மானாட்சி வந்து தன்னுடைய படைகளை விட்டு ஓடிட்டு இருப்பான் பயந்து இவனுடைய பவர்ஸை பார்த்து. இடையில டீமனுடைய மானாச்சு மட்டும் மாட்டிட்டு இருப்பான். அவன் தான் நம்ம பாரனு. இப்பதான் சொல்றான் பாரன்ற விஷயத்த. பட் இருந்தாலுமே நான் அவங்கிட்ட கான்சியஸ்னஸோட பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு மேல இருந்து யாரோ வரதை நான் உணர்ந்தேன். அப்ப பார்த்தா கேட்டு உடஞ்சி இந்த மத்த ரூரல்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கானுங்க. அவனுங்க வந்த அடுத்த நிமிஷம் பார்த்தா நம்ம ஷேடோ மானாச்சும் அப்படியே அவனுடைய துணியை வச்சு நம்ம பாரன் அப்படியே மூடிடுறான் அவனுங்களுக்கு தெரியாத மாதிரி. இப்போ இவனை சுத்தி எல்லா ரூரல்ஸும் அப்படியே கீழே இறங்கி நிக்கிறானுங்க. அவனுக்கு சுத்தமா புரியல என்ன பண்ண போறானுங்கன்னு. அவனுக்கு வந்த பிறகு பார்த்தா அப்படியே அவன் முன்னாடி எல்லாருமே மண்டி போடுறானுங்க. அவனுக்கு ஒரே ஷாக்கு. அப்ப அந்த இதுல இந்த ஒரு ரூலரும் ப்ளீஸ் இந்த டைம் தான் நீங்கள் எங்களுக்கு மன்னிக்கிறதுக்கான சரியான டைம். தி கிரேட்டஸ்ட் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் தி பிரில்லியன்ட் லைட். அதுக்கப்புறம் இன்னொரு ரூலரும் எந்த ஒரு ரீசனுக்காகவும் இதுக்கப்புறம் நீங்கள் இன்னமும் அதிகப்படியான ஃபைட் போட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் நாங்கள் அவங்க கூட கை கோட்டதுக்கான காரணமே எங்களுடைய விருப்பம் இல்லை.
நாங்க அந்த ஒரு நிலைமையில ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆயிட்டோம். எங்களுடைய பவர்ஸால அவங்களை எதிர்த்து போராட முடியாதனால எங்களை அவங்க அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சானுங்க. எங்களுக்கும் வேற வழி இல்லாம அந்த பாதையை நாங்க தேர்ந்தெடுத்தோம். இருந்தாலுமே எங்கள் அளவுக்கு நாங்க போராட நினைச்சாலும் அவங்க எங்களை தரக்குறைவா தான் நடத்த ஆரம்பிச்சாங்க. உண்மையை சொல்லப்போனா நாங்க எல்லாருமே அவங்களோட கூட்டாளியா இருந்த அந்த நேரத்தை எல்லாத்தையுமே கிரேட்டஸ்ட் பிரில்லியன்ட் லைட்ன்ற சொல்லப்படுற உங்களுடைய ஷேடோ ஆர்மி கூட நாங்க சண்டை போட அந்த நிமிஷத்துல ஆசைப்பட்டோம். பட் ஆனா என்னடா சொல்றீங்க, இதெல்லாம் ஒரு ரீசனா? நீங்க சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது. என்ன விளையாடுறீங்களா? நீங்க என்னுடைய ஆப்சல்யூட் பீயிங் சொல்லப்படுற என்னுடைய கிங்குக்கு உங்களுடைய வாளாலையும் ஈட்டியாலையும் மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டீங்கடா. அதை நான் எப்படி மன்னிப்பேன்? நீங்க சொல்றது சரிதான், அவர் எங்களுக்கும் ஒரு மாஸ்டர் தான். பட் இருந்தாலுமே என்னடா இருந்தாலுமே அவர் உன்னுடைய மாஸ்டரா அப்படின்ற ஒரு காண்டுல அவ முகத்தை பிடிச்சி அப்படி தூக்குறான். இங்க பாரு, நீ அவர் உன்னுடைய மாஸ்டர்னு சொல்ற தகுதி கூட எப்போ இழந்துட்ட. அதனால இதுக்கப்புறம் அந்த மாதிரி சொல்றதுக்கு தகுதி உனக்கு கிடையாது. அவருக்கு துரோகம் பண்ணிட்டு என்னடா இந்த இடத்துல பேசிட்டு இருக்கீங்க? இல்ல கட்டாயமா நீங்க இப்ப புரிஞ்சுக்கோங்க. நாங்களுமே அந்த ரீபிலியன் சொல்லப்படுற அந்த விஷயத்த நீங்க கையில எடுத்தப்போ நாங்க எப்படி எங்களுடைய மாஸ்டருக்கு எதிராக செயல்பட்டோன்றது எங்களுக்கு தெரியல. பட் இருந்தாலுமே எங்களை பொறுத்த வரைக்கும் கூட அந்த வார் எப்போ முடியும்னு சொல்லிட்டு நாங்க அவ்வளவுதான் இருந்தோம். நீங்க சொல்றதுல என்னால ஏத்துக்க முடியாது. அந்த ஒரு நிமிஷத்துல அந்த வாரோடைய முடிவு கூட இல்லடா. அப்பவே எனக்கும் முதுகுல குத்துனீங்கடா உங்களுடைய ஸ்பேஸை வச்சு. அந்த நிமிஷத்துல தானே நான் உணர்ந்தேன், இந்த வார ஃபைனலா நான் மட்டும் தானே முடிப்பேன். நீங்க யாரும் எனக்கு உதவி பண்ண தேவையில்லை. நான் உங்களை மன்னிக்கிற மாதிரி ஐடியாவும் இல்லை. ப்ளீஸ் சார், எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்கள் எப்படி பண்ணோன்றது எங்களுக்கே தெரியல. எங்களை ஒரு தடவை இந்த தடவை மன்னிச்சுட்டு விட்டுருங்களேன். இங்கே பாருங்கடா, நீங்கள் இதே மாதிரி என்னை ஏமாற்றணும் திரும்ப நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்பயே கொண்டுருங்க. ஏன்னா நீங்கள் இப்போ ஏமாற்றி என்னை பின்னாடி முதுகில் திரும்ப குத்துறதுக்கு நான் ஏற்றுக்கல. அதுக்கு நீங்கள் இப்பயே பண்ணிட்டீங்கன்னா நான் நிம்மதியாக இருப்பேன். ஆனால் அவனுங்க, சார் ப்ளீஸ் எங்களுடைய மன்னிப்பை ஏற்றுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் தான் எங்களுடைய கிரேட்டஸ்ட் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் தி பிரில்லியன்ட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில் கையை வச்சு மரியாதை ஒவ்வொருத்தனமாக கொடுக்குறானுங்க. அந்த இதில் இருக்கிற மொத்த பேரும் அவனுக்கு முன்னாடி மண்டி போட்டு அந்த மரியாதை கொடுக்க தலைவனுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இவனுக்கு இப்படி பண்றானுங்கன்னு. இப்ப ஹீரோ கிட்ட ஜெலனோருடைய உருவத்துல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் அந்த டைம்ல நடந்தப்போ எனக்கு இந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன் நான் இது வரைக்கும் எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலுமே நான் மறைமுகமா என்னோட மனசுல நானே யோசிச்சேன், நான் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும். பட் அந்த ஒரு ரிவெஞ்ச் பார்த்தா இப்போ எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. இருந்தாலுமே அந்த மானாச்சம் கூட நான் கை கோத்ததுனால இப்போ கடைசியா இருக்கிற என்னோட எனிமிஸா அவனுங்க மாறிட்டானுங்க. இப்போ நான் அவனுங்க கூட இருந்ததுனால அந்த மானாச்சோடைய குழுவில் நான் இதுக்கப்புறம் இருக்க விரும்பல. அதனால தான் அந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் அவனுக்கு கூட நான் போய் சேர விரும்பல. அதே இடத்துல நான் மறைமுகமாகவே இருந்தேன். உண்மையை சொல்லப்போனா மெஜாரிட்டியான பவர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ மானாட்சிக்கு இடையில தான் இருக்கு. மானாட்சி வந்து எந்த நேரமும் ஈஸியாக ரூரல்ஸை அழிச்சிடுவாங்க. ஏன்னா இப்போ அவங்க பக்கம் பலம் அதிகமாக இருக்கு. கூடவே அந்த பீஸ்ட் மானாச்சும் தன்னுடைய பாடியை ரெக்கவர் பண்ணிட்டான். உண்மையை சொல்லப்போனா இன்னொரு விஷயம், இந்த கிங் ஆஃப் தி டிராகன் சொல்லப்படுற அந்த நபரும் அந்த மானாட்சி குரூப்ல இருக்கும் போது அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த உலகங்களை அழிக்கணும், பேட்டில் ஃபீல்டா மாற்றணும், இதுதான் இவங்களுடைய நோக்கமா இருந்ததுனால அந்த டைம்ல ரூலர்ஸ் அவங்களுக்கு எதிராக இருந்ததுனால நான் அவங்களுக்கு ஆதரவா இருக்கேன். ரெண்டு பேரோட எருமை ஒரே ஆளா இருக்கிறதுனால மட்டும்தான் அவங்க கூட சேர்ந்ததுனால அவர் என்னை ஒத்துக்கினாரு அவங்க கூட சேரதுதான். பட் ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையே வேற. அதுக்கப்புறம் மாறினதுனால அதுக்கப்புறம் நான் என்னுடைய பவர்ஸை அவங்களுக்கு எதிராக பயன்படுத்தணும்னு நினைச்சேன். பட் பயன்படுத்தணும்னு நினைச்சா மட்டும் பத்தாது. அத்தனை பேரை நான் எதிர்க்கணும்னா எனக்கு இந்த பவர்ஸ் எல்லாம் பத்தாது. அதுக்காக நான் நேரடியாக எதிர்க்கிறதுக்கு பதில் மறைமுகமா என்னுடைய ஆர்மியை பயன்படுத்தி ஒரு புதிய உலகத்துல ஒருத்தனை கண்டுபிடிச்சு அவன் மூலியமா இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக நான் நிறைய உலகத்துல தேடினப்பதான் எனக்கு கிடைச்சது. ஓ, அப்ப நீ எர்த்த தான் சொல்றியா? கரெக்டா சொன்னேன், ஹியூமன்ஸ். நான் நினைச்சு கூட பார்க்கல மானாச்சோடைய அப்பேரன்ஸோ ஹியூமன்ஸோடைய அப்பேரன்ஸோ கொஞ்சம் ஒத்து போகிறது மட்டும் இல்லாம அவங்களால பவர்ஸ் அந்த அளவுக்கு கொஞ்சமாச்சும் அப்சர்வ் பண்ண முடியுது. கூடவே மானாட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உலகங்களையும் சும்மா விட மாட்டாங்க. இங்க பாரு, இந்த உலகங்களை அழிச்சிருவாங்க. இது போலதான் ஹீரோவும் இது டிமாண்ட் காசல் ஆச்சு. அப்ப ஃபியூச்சர்ல இப்படிதான் நடக்குமா? அதுதான் நான் அந்த இடத்துல ஒரு லெவலப் ஆகிறதுக்காக பயன்படுத்திக்கிறேன்னா ஹீரோ பார்த்தா ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்துல அந்த டிமாண்ட் காசுலயே உருவாக்கி வச்சிருக்கானுங்க. அந்த இடத்துக்கு தான் போயிட்டு ஃபைட் பண்ணிட்டே வந்திருப்பான் அப்படின்ற ஒரு கெஸ்ட்ல அவனும் சொல்ல, இல்ல நீ தப்பா சொல்ற, இது உன்னுடைய பாஸ்ட். இந்த பாஸ்ட்ல நடந்த விஷயத்த தான் நீ போய் லெவலப் பண்ணிட்டு வந்திருக்க. என்ன சொல்ற? ஒன்றும் புரியல. உனக்கு இன்னுமா ஞாபகம் இல்ல? மானாட்சை பொறுத்த வரைக்கும் இந்த உலகங்களை கைப்பற்றணும், ஒன்னு அழிக்கணும். ஆனா இந்த ரூரல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த உலகங்களை மெயின்டைன் பண்ணணும். இதனோட விளைவா மானாட்சும் சரி ரூரல்ஸும் சரி இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. இந்த பேட்டில் இந்த இடத்துல வச்சு மொத்தமா முடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ரூரல்ஸை பொறுத்த வரைக்கும் இயற்கையான விஷயம் என்னன்னா அவங்களுடைய ஆர்மியை சேர்ந்தவங்க ஏதாச்சும் ஒரு வேர்ல்டுல வந்து ஃபைட்டின் மூலியமா தோத்து போறாங்கன்னு நினைச்சாங்கன்னா அதை மேனேஜ் பண்ற வகையில அதை இன்னொரு வேர்ல்டுல சரி செய்யணும்னு பார்ப்பாங்க. அதுக்காக அவங்க ஒரு சரியான சொல்யூஷனை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்காக காடால கண்டுபிடிக்கப்பட்ட டூல் தான் கஃப் ஆஃப் தி ரீஎன்
ரீஇன்கார்னேஷன் இதோடைய பவருக்கு எல்லையே இல்லை. இந்த பயன்படுத்துறது மூலியமா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு நம்ம பின்னாடி போயிடுவோம் டைம்ல. இந்த சண்டை நடந்ததுனால பாஸ்ட்ல இப்போ திரும்பியும் ரூரல்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் மாத்துறதுக்காக இந்த உலகத்தை காப்பாற்றணுன்ற ஒரு நோக்கத்துல கரண்ட்ல இருக்கிற எர்த்துல மாநாட்டை எதிர்த்து போராடணுன்ற ஒரு நோக்கத்துக்காக ஹியூமன்ஸை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சாங்க. ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் மாநாட்டை எதிர்க்க லெவலுக்கு அவங்க ஒரு பவர்ஸ் இல்லாத தெரிஞ்சதுனால அவங்களுடைய உலகத்தை அவங்களே காப்பாற்றணுன்றதுக்காக இந்த பேட்டில் அவங்களுக்கான பவர்ஸை அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாநாட்டை எதிர்க்கிறதுக்காக தான் மேஜிக்கல் பீச்சஸ் எல்லாத்தையுமே அவங்க அனுப்புற கேட் மூலியமா ஹண்டர்னு சொல்லப்படுற ஆளுங்களுக்கு அவைக்னிங் ஆகுது. அந்த ஒரு பவர்ஸ் மூலியமா தான் அவங்க அந்த கேட்ல இருந்து வெளியே வர மேஜிக்கல் பீச்சஸ் எல்லாமே அழிச்சிட்டு இருக்காங்க. இது மூலியமா உங்களுடைய உலகம் காப்பாற்ற மட்டும் இல்லாம அழிவு இல்லாம நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓ, அப்போ இதனாலதான் நீங்க ஹண்டர்ன்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஆமா. இப்போ ஒரு தெளிவான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ரூரல்ஸை பொறுத்த வரைக்கும் ஹியூமன்ஸ் வாழணுன்றதை தான் ஆசைப்படுறாங்க. இப்போ உனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். டைமோட வரிசையில பார்க்கும் போது எல்லாமே மாறி மாறி இருந்தாலும் இப்ப நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்றது உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏதாவது ஒரு கடத்தில் அழிவுன்ற ஒரு ஏற்பட்டாலும் கூட அந்த கப் ஆஃப் ரீஇன்கார்னேஷனை பயன்படுத்தினா 10 வருஷத்துக்கு பின்னாடி போயிடலாம். திரும்பவும் இந்த விஷயத்த மாத்தி அமைக்கலாம். ஒரு நிமிஷம், அப்பனா நீ அந்த ரீஇன்கார்னேஷன் பண்ற அந்த கப்பை யூஸ் பண்ணும்போது எல்லாமே லிமிட்டடானதானே நீ சொல்லுவ போல. இல்ல நீ நினைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இன்ஃபினிட்டியான பவர்ஸ் எல்லாம் அதுல கிடையவே கிடையாது. அப்சல்யூட் பீயிங்கால கிரியேட் பண்ணப்பட்டது. இந்த உலகங்களை கிரியேட் பண்றது மட்டும்தான் அது உருவாக்கப்படுது தவிர தன்னுடைய ஓன் கிரியேஷன்ஸ் மூலியமா பவர்ஸ் எல்லாத்தையுமே அதை இழக்கிறதுக்கான லிமிட்ஸை ஏற்படுத்திடும். அப்பனா யார் கிரியேட் பண்ண போறாங்களோ கிரியேட் பண்றவங்களாலே கிரியேட்டர்ஸ் இறந்து போயிடுவாங்கன்றீங்களா? ஆமா, ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி ரோபோட்ன்ற ஒரு விஷயத்த மிஷின்ஸை கண்டுபிடிக்கிறீங்களோ அதுங்களாலே தான் உங்களுடைய சாவு பின்னாடி ஏற்படுதுன்னா அப்ப யோசிச்சு பார்த்துக்கோ இது எப்படின்றது. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில உருவாகினவங்க தான் இந்த சவரோஜியன்ஸ். ரூரல்ஸை எதிர்க்கிறன்ற ஒரு நோக்கத்துக்காக நாங்க உருவாக்கப்பட்டவங்களே எங்களை எதிர்க்கிறதுக்காக அந்த உலகத்துல இருந்து கிளம்பின மாதிரி தான். அப்புறம் பார்த்தா பூமியில இவனுங்க ஒவ்வொருத்தருமே பயங்கரமான ஆளுங்களா இருந்திருக்கானுங்க. அப்படியாப்பட்ட ஆளுங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரியான மாநாச்சா பின்னாடி உருவெடுத்திருக்கானுங்க. முடிவுல இந்த வாழ்க்கைக்குள்ள மாட்டிக்கிறத விட அமைதியான இந்த சாவை மேலதான் என்ன கேட்டீங்கன்னா எதனோட விளைவா நான் பூமியில என்னுடைய பவர்ஸை கொண்டே அவங்க எல்லாரையும் அழிக்கிறதுக்காக நான் முடிவு பண்ணப்பட்ட ஒரு ஆள்னா அது நீ தான். நான் அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் உன்னை தேர்ந்தெடுத்தேன். தேர்ந்தெடுத்தது மட்டும் இல்லாம எனக்கான ஒரு அசிஸ்டண்டா ஒரு ஆர்கிடெக்டை உருவாக்கினேன். அவன் மூலியமா இந்த சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே நான் உருவாக்கினேன். எனக்கேத்த ஒரு கம்ஃபர்டபுளான வெசல் நீ கிடைச்சிட்ட. அது போலதான் நான் பார்த்ததுலயே நீ அதிகமா சாவுக்கு பக்கத்துல போயிட்டு திரும்ப வந்ததுனால நான் உன்னை சூஸ் பண்ணேன். இப்ப புரிஞ்சுக்கோ, நீ தான் நான் தான் நீ. ஏன்னா உன்னுடைய எமோஷன்ஸும் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. அதனாலதான் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் இந்த இடத்துல. பட் இருந்தாலுமே நான் உருவாக்கின ஆர்கிடெக்ட் அசிஸ்டன்ட்டையே நீ துரோகம் பண்ணிட்டேன். அவன் எதுவுமே சொல்லாம என்ன கொல்ல பார்த்தான். நான் என்ன பண்ணிட்டோம் அதுக்கு? சரி, இருந்தாலும் ஆனதாச்சு. இப்போ ஒரு விஷயத்த புரிய வைக்கிறேன். கடைசியா என் மூலியமா உன்னோட வேலைகளையும் முடியும், ஓ மூலியமா என்னோட வேலைகளையும் முடிய போகுது. அதனால ஆல்ரெடி உனக்கு அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ணணும்ன்றது உனக்கு நல்லாவே தெரியும். இப்போ உனக்கு 2 விதமான சாய்ஸ் கொடுக்குறேன். ஒன்று இந்த முடிவில்லாத வாழ்க்கையில வாழ்ந்து வேதனைகளை அனுபவிக்கிறதை விட நீ அழகான இந்த ஒரு இடத்துல இல்யூஷன் சொல்லப்படுற இந்த ட்ரீம்குள்ள நல்லா வாழ்ந்து தினமும் நிம்மதியாக பொழுது கழிக்கலாம். இது ஒரு ரெஸ்ட் மாதிரி தான். பட் அப்படி வேணான்ற உன்னுடைய அதர் சாய்ஸ். அந்த மாநாச்சு எல்லாத்தையுமே நீ அழிக்கணும். அழிச்சா மட்டும்தான் உன்னுடைய உலகம் திரும்பவும் பழைய நிலைமைக்கு மாறும். உன்னோட டெசிஷன் என்னன்றது இதுல இருந்து சொல்லு. என்னுடைய ஆன்சர் என்னன்றது கட்டாயமா உனக்கே தெரியும். இருந்தாலும் எனக்கே கேள்வி கேட்கறல அப்படின்னு நான் உனக்கு கேட்க நல்லாவே தெரியும். பட் இருந்தாலுமே உன்னுடைய பதில் என்னன்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுவும் உன்னோட வாயால இருந்து எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கு காரணம் என்னன்னா நீ தான் நான். ஹீரோவும் அப்படியே நிம்மதியா ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். வாவ், இது எவ்வளவு சூப்பரா இருக்கு. சரி, நான் சூஸ் பண்ணிட்டேன். அடுத்த கட்டமா ஹீரோ ஆராய்ஸ்ன்னு சொல்ல அதோட இந்த ஆட்டம் திரும்பி ஆரம்பம். அதோட இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னடா இந்த வீடியோ மட்டும் இவ்வளோ லென்த்தாக போட்டிருக்கியே, நியாயமே இல்லையாடான்னு மாதிரி கேட்பீங்கன்னா இந்த டீட்டெயிலுக்காக மட்டும்தான் நான் ரொம்பவும் லென்த்தாக வந்திருக்க வீடியோ. ஏன்னா இந்த டீட்டெயில் நான் விட்டு போனேன்னா இந்த சோலோ லவ்விங்கோடைய மொத்த விவரமும் கொலாப்ஸ் ஆகிடும். அதுக்காக மட்டும்தான் நான் இந்த எபிசோடில் ஃபுல் டீட்டெயிலையும் அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். எதனால் இதை உருவாக்கிட்டு இருக்கேன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். மற்ற சாப்டர்ஸ் காட்டிலும் இதில் அதிகப்படியான டீட்டெயில் கம்மியான பேனல்ஸில் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் ஒவ்வொன்றுத்தையுமே பார்த்து டீட்டெயிலாக பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. அதனால தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னடா இது மட்டும் இவ்வளோ லென்த்தாக போட்டிருக்கேன்னு. நிறைய ஃபைட் சீன்ஸ்லாம் வச்சுன்னா கண்டிப்பாக லென்த்து கம்மியாக தான் காய்ஸ் ஆகும். அதனால் என்னுடைய நிலைமையை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.